இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு பாத்துரலாம். ஓல்டு மேன், மிஸ்டர் ஓல்டு மேன் பேரு. ரிட்டயர்டு ஃப்ரம் ஹிஸ் ஜாப் ஆஃப்டர் 29 இயர்ஸ் 6 மந்த். இது வந்து இதுக்கு கிராஜுவேட்டி ஆக்ட்ல வராதவங்களுக்கு ப்ராப்ளம் இது. 15 டேஸ் ஆஃப் சர்வீஸ். 29 இயர்ஸ் 6 மந்த் 15 டேஸ் ஆஃப் சர்வீஸ் 17/12/22. Receiving gratuity 4 lakhs. His salary at the time of retirement is 6,000 per month. Fairness allowance 1200. House rent allowance 2000. Commission on turnover 1%. Turnover எங்கன்னா கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. Commission on profit 5%. ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தேவையில்லை. He got increment 1/4/2022 சேர்ந்தது. ஓகே. ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி 10 மந்த் ஆவரேஜ் நம்ம பார்க்குறப்ப இதை கன்சிடர் பண்ணணும். 6,000 7,000 வச்சுக்கணும். டேர்ன் ஓவர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அக்சஸி 1 lakh rupees per month. Calculate the taxable gratuity if government employee, non-government employee. கவர்டு, அதாவது கவர்டு பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டு, நான் கவர்டு. ஓகே, இப்போ இதில் எந்த சினாரியோக்கும் இவங்களுக்கு டேக்ஸு கிடையாது. டெர்மினேஷன், இது வந்து டெர்மினேஷன் உள்ளது, இவருக்கு டேக்ஸு கிடையாது. மிச்சம் இருக்கிற அது இவங்களுக்கு தான் பார்க்கணும். கிராஜுவிட்டி ரிசீவ்டு 2 கண்டிஷன்ஸு. இது வந்து கவர்டு கிராஜுவிட்டி ஆக்டு, இது நான் கவர்டு. 4 லட்சம் 4 லட்சம் ரிசீவ் பண்ணியாச்சு. ரிசீவிங் 4 லட்சம் 4 லட்சம் போட்டாச்சு. அமௌண்ட்டும் போட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து 15/26 கம்ப்ளீட்டட் இயர். இதை வந்து ஒன்றா கன்சிடர் பண்ணுறோம். அபோவ் 6 15 டேஸ்னு வந்துருச்சு. ஒன்றா கன்சிடர் பண்ணால் 30. சேலரி 6000. 1200 வந்து டிஏ, அதையும் போட்டாச்சு. இந்த அமௌண்ட் வருது. இருக்கிறதுலே லிஸ்ட் இதான், டிடக்ஷன் பண்ணியாச்சு, வந்தாச்சு. ஓகே, இங்கே ஆஃபு ஃப்ராக்ஷன் எல்லாம் இக்னோர் பண்ணியாச்சு. சேலரி பர் மந்த்ன்றது இங்கே ஆவரேஜ் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இந்த ஒர்க்கிங் நோட்டில் இங்கே வந்து 29 வச்சாச்சு. ஃப்ராக்ஷனாக இது பண்ணியாச்சு. இங்கே 8,000 வருது. எப்படி வருது? பிப்ரவரி 1 இருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து 5,000 ரூபா தான். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் 6,000 ரூபா. 10 மந்தோட சேலரியோட ஆவரேஜ் பார்க்கணும். டிஏ சேம் அமௌண்ட்டு தான், கமிஷனும் சேம் அமௌண்ட்டு தான். இது மொத்தத்தையும் கூட்டினா 80,000, 8,000 ரூபா ஆவரேஜ். அங்கே 7,200, இங்கே 8,000. இந்த ஏப்ரல்லேருந்து இன்க்ரிமெண்ட்டுன்னு இங்கே இன்டிமேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அப்பயே சொன்னேன் இதை பார்த்துக்குங்கன்ட்டு. அப்போ 4வது மாதத்துலேருந்து இன்க்ரிமெண்ட்டு. 4வது மாதம் ஏப்ரல்லேருந்து இன்க்ரிமெண்ட் சேலரி மாறிடுச்சு. 10 மாதத்தோட ஆவரேஜ் போட்டாச்சு 8,000. இது வந்து 1,16,000 டிடக்ஷன் பண்ணியாச்சு. 2,84,000. இது வந்து 2,75,000. டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இது டாக்ஸபிள் கிராஜுவிட்டி, இது டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. கவர்டு வந்து கம்மியாக வந்திருக்கு, அன்கவர்டு வந்து அதிகமாக வந்திருக்கு. டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, அடுத்தது நான் பார்த்தேன் இல்லையா, எல்லா சினாரியோ முடிஞ்சிருச்சு.
gratuity received after death of the employee. Act is silent to treatment of gratuity received after death of employee. Following ground can be conclude gratuity received legal error should not be taxable under the hand of receipt. அவங்க இந்த சேலரியில் வரமாட்டாங்க, ஏன்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி வந்து ரிலேஷன்ஷிப் இல்லை. பட் இது வந்து அதர் இன்கமோவோ இல்லை வந்து அதர் இன்கமில் வந்துடும். நாட் taxable அண்டர் சேலரி. யூட்டிலைஸ்டு டெபாசிட் இன் கேபிட்டல் கெயின் நாட் taxable இன் ஹெட் ஆஃப் லீகல் இயர். அது லீகல் representative is not liable to pay the tax of income not occurred read till his death. Leave salary paid in legal hire of degreed employee is not taxable as a salary. Leave salary by the legal heir government employee who is died harness is not taxable in hand of receipt. If gratuity become due before death of accessee, it shall taxable in hand. அவர் சாவறதுக்கு முன்னாடி இருந்ததுனால் கிராஜுவிட்டி டியூவாக இருந்ததுனால் அது taxable. அப்படி இல்லை, கிராஜுவிட்டி பிகம் ஆஃப்டர் டெத் ஆஃப் த அக்சஸி, இட் ஷுட் நாட் taxable. அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது சேலரி ரிமைனிங் இருக்கிறது அவர் பே பண்ணணும். அவர் இல்லைன்னா லீகல் ஹையர் பே பண்ணணும். அப்படி டியூவாக இருந்தால், இன்கேஸ் இது வந்து டியூக்கு, அதே வந்து ஆஃப்டர் இந்த டியூ டெத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுதுன்னா இது வந்து லீகல் ஹையர் வந்து நாட் taxable.